அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரை ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தது. விலைவாசி உயர்வு இல்ல, காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்கின்றனர் என்று சொல்லி எங்கெங்கோ அழைத்து சென்று அவர்களை கடுமையாக தாக்கி அதனால் அவர் உயிரிழந்திருக்கின்றார். அவருடைய மருத்துவ சான்றிதழ் பத்திரிகையின் வாயிலாக பார்க்கின்ற பொழுது 50 இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயம் அடிப்பட்ட காரணத்தினாலே அவர் மரணம் அடைந்திருக்கார் என்று மருத்துவ அறிக்கை குறிப்பிடுகிறது. அப்படி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட நிலைமைதான் தமிழகத்தில் தொடர்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிறைவேற்ற முடியாத 525 அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. இதுவரை எத்தனை அறிவிப்புகளை நீங்கள் நடைமுறைப்படுத்திருக்கிறீர்கள்? சுமார் 15% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றுகிறீங்க. எஞ்சிய அறிவிப்புகள் அத்தனையும் பொய் அறிவிப்புகள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 100 நாள் வேலை திட்டம், கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய நம்முடைய பெண்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்கள். 100 நாள் வேலை திட்டத்திலே வெளிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று சொன்னீர்கள். எதுவுமே நடக்கல. 100 நாளுக்கு பதிலா இப்ப 50 நாள் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் போய் 50 நாள் வேலை திட்டமா மாறி போச்சு. ஓட்டுப்பட்ட மக்களுக்கு நாம சாத்திட்டார் திரு ஸ்டாலின். சிந்திச்சு பாருங்க. ரேஷன் கடையில ஆட்சிக்கு வந்து 1 கிலோ சர்க்கரை 2 கிலோ அரிசி சர்க்கரை கொடுப்பதா சொன்னார்கள். அதுவும் வழங்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதற்கு தேசிய வங்கிகள் கூட்டு வங்கியிலே கடன் பெற்றிருந்தார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். ரத்து செஞ்சாங்களா? ரத்து செஞ்சாங்களா? இன்றைக்கு வீட்டில் இருக்கின்ற சிலிண்டருக்கு மாதம் 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களாங்க? சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காயாகிற மாதிரி சொல்லுங்க. அது அத்தனையும் பொய் அறிவிப்பு. அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் அத்தனை திட்டத்தையும் முடக்கியதான் ஸ்டாலினுடைய ஆட்சியுடைய சாதனை. அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் துவக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து சுமார் 1850 அம்மா மினி கிளினிக்கை நாங்கள் திறந்தோம். அதில் என்ன அரசியல் வேண்டி இருக்குது? அது ஸ்டாலினால் பொறுக்க முடியாம அதை ரத்து செய்த அரசாங்கம் தான் இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து ஏழை எளிய மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளித்த அற்புதமான திட்டத்தை முடக்கிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பள்ளியில படிக்கின்ற நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்கும் என்பதற்காக மடிக்கணினி திட்டம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டுகள் ஆட்சியில 52,35,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம். இதற்காக 7,350 கோடி அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த அற்புதமான திட்டத்தையும் முடக்கிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு நல்ல நல்ல திட்டத்தை எல்லாம் முடக்கியதுதான் திமுகவுடைய சாதனை. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அடிக்கடி பேசுகிறார். சட்டமன்றத்தில் கூட நேருக்கு நேர் கேட்டார், நீங்க தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டீங்களே, 2000 வரைக்கும் வைக்க மாட்டீங்களே, எப்படி போய் கூட்டணி வச்சுன்னு கேட்கிறார். அது எங்க கட்சிங்க? நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறோம். நீங்க யாரோட கூட்டணி இருக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இருக்கின்றீங்க. காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி கொண்டாந்தது, அவசரத்தை கொண்டு வந்தது தமிழகத்திலே. அப்ப மிசா சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த மிசா சட்டத்திலே இங்க இருக்கின்ற மறைந்த பல திமுக தலைவர்கள், இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் கூட சொல்றாரு, மிசா சட்டத்தில் என்னையெல்லாம் சிறையிலே அடைத்தார் என்று சொன்னார். அது மட்டுமல்ல,
ஓராண்டுக்கு முன்பு திரு கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழா, அதற்காக ஒரு காட்சிப்படுத்தப்பட்டது. அந்த காட்சிப்படுத்தப்பட்ட அந்த அரங்கிலே திரு ஸ்டாலின் அவர்கள் சிறையில் இருப்பது போல் காட்சி, எப்போ மிசாவோட சிறையில் இருந்த போல் காட்சி. அப்படி உங்களை மிசா சட்டத்திலே கைது செய்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யும், இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய இந்திய திருநாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் என்ன தவறு? கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைப்பது, வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக நாம் கூட்டணி அமைக்கின்றோம். எங்கள் கூட்டணி இயல்பான கூட்டணி, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கூட்டணி, மத்தியிலிருந்து நிறைய திட்டங்களை தமிழகத்துக்கு பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற வேண்டும், தேவையான நிதி மத்தியிலிருந்து பெற வேண்டும், அதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எந்த கூட்டணி? உங்க கூட்டணி எப்படி? இந்தியா கூட்டணி. இப்போ காருக்கு 4 சக்கரம்னா ஒரு சக்கரம் பிடிக்கிட்டு போயிட்டு, டெல்லியில் இருக்கிற கெஜ்ரிவால் அந்த சக்கரம் கழட்டிட்டு போயிட்டு, இன்னைக்கு ஒவ்வொரு சக்கரமா கழட்டிட்டு போற இந்தியா கூட்டணி நீங்க அமைச்சிருக்கிறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய இந்தியா கூட்டணி நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்க. இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக இந்தியா கூட்டணியில் விலகி கொண்டிருக்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியிலே சேர இருக்கின்றன என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஆட்சியில் அமர்ந்து 50 மாதம் ஆகிப்போச்சு. இந்த 50 மாதத்துல நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரை சிறப்பான ஆட்சி கொடுத்த அந்த காலகட்டத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். அத்திக்கட அவராட்சி திட்டம் மிக்க திட்டம், அதிலே 2ஆம் கட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கின்ற இந்த தொகுதி முழுவதும் செழிப்பாக பச்சை பசேடு விவசாய பூமிகள் வாழ்வதற்காக 2ஆம் கட்டம் அத்திக்கட அவராட்சி திட்டத்தை கொண்டு வருவதற்கு அதிமுக ஆட்சியிலே மேற்கொண்டோம். அது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அத்திக்கட அவனாசி 2ஆம் கட்ட திட்டத்தை கைவிட்டு விட்டார். மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் 2027 ஆட்சி அமைக்கும். நிச்சயமாக இந்த அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும். அப்படி கொஞ்சம் வழி விடுங்க ஆம்புலன்ஸுக்கு, தம்பி ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் வருது வழி விடுங்கப்பா, ஆம்புலன்ஸ் வருது தம்பி, கொஞ்சம் மெதுவா போ, கொஞ்சம் கார்ல மெதுவா போப்பா, கொஞ்சம் வழி விடுங்க தம்பி, கொஞ்சம் வழி விடுங்க ஆம்புலன்ஸ். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு சிறப்பான ஆட்சியிலே இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் தான் உயர்கல்வியிலே முன்னிலை மாநிலமாக வந்தது. கிட்டத்தட்ட 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 உயர்கல்வியிலே நாம் அடைந்தோம். 2011 அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 134 பேர் தான் திமுக ஆட்சியில் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மாவுடைய ஆட்சியில் கல்வியிலே புரட்சி, மறுமலர்ச்சி, அதிகமான நிதி ஒதுக்கீடு கல்விக்கு கொடுத்ததின் விளைவு, எண்ணற்ற கல்லூரியை திறந்ததின் விளைவு கிட்டத்தட்ட 154 பேர் உயர்கல்வி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். அத்திக்கட அவராட்சி திட்டம் மிக்க திட்டம், அதிலே 2ஆம் கட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கின்ற இந்த தொகுதி முழுவதும் செழிப்பாக பச்சை பசேடு விவசாய பூமிகள் வாழ்வதற்காக 2ஆம் கட்டம் அத்திக்கட அவனாசி அதிக மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் பாரத பிரதமர்கள் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்து
சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், மத்திய அரசாங்கம்.